ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அடுத்த நாள் நான் அக்கா வீட்டிலேருந்து சரி கொஞ்சம் காய்கறி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கு அம்மா கூட கேட்டாங்க, ஏம்மா நீ போயிட்டு எதுக்காக போனியோ அதை பார்க்காம ஏன் அவங்க வீட்டிலேருந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னோடனே, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என்ன பண்ணுறது, நம்ம இது பண்ணி ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால வேறு வழி இல்லை, அதனால தான் அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம், நம்ம முடிஞ்ச வரைக்கும் உன்னால் எது முடியுதோ அதை நம்மளால் இது பண்ணிக்கிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது இருக்கணும்ல அப்படின்னோடனே, சரி நான் அதெல்லாம் யோசிக்கலாம்மா, எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போதைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு அடுத்த ஒரு இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகணும் செய்யணுங்கிறத தாண்டி நம்மளால் இதுங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எது இதாகுதோ அதை முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் பார்ப்போம்மா அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். நான் தான் சொல்லிட்டேன், உங்கள் அக்கா வீட்டிலலாம் எந்த ஹெல்ப் நீ கேட்காதம்மா, உனக்கு கல்யாணம் பண்ணுறபடி நான் அது என்னால் முடிஞ்சது நான் இது பண்ண, உங்கள் மாமாக்கிட்டேயோ இல்லை உங்கள் அக்காக்கிட்டேயோ அதை பற்றியெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்னோன்னா, அவங்க மாமியார் இது மாதிரி சித்திக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பையனை வச்சு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க போல இருக்குது, இவன் எவ்வளவு கஷ்டப்படுறான், கஷ்டப்பட்டு அங்கேயே செய்யணுன்னு இருக்கு அப்படி இப்படின்னு அவங்க மாமியார் அக்காவோட மாமியார் பேசியிருக்காங்க. அது நம்மக்கிட்ட சொல்லணுன்னே தான் சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்கள நம்ம எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறதா இருக்கட்டும், கல்யாண விஷயங்களில் ஏதோ ஒரு மரியாதைக்கு ஒரு மாப்பிள்ளைங்கிறதுக்கு கூப்பிட்டு செய்முறை செய்கிறதுக்கு பண்ணுறதுக்கு மட்டும் அவங்க வந்தால் போதும். மற்ற எல்லாமே நம்மளாவே முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்துக்குவோம், செஞ்சுக்குவோம். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, சரி சரி அதெல்லாம் ஒன்றும் நான் கவலைப்படலைம்மா, இருந்தாலும் நம்மளுக்கு என்ன தான் ஒரு சில விஷயங்களை இது பண்ணாலும் அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு முடிஞ்ச விஷயத்த நம்ம எதுவும் இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தானம்மா இருக்குது அப்படின்னோடனே, நான் அதெல்லாம் எவ்வளோ பார்த்துட்டேன். முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு இப்போதைக்கு எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிக்கணும் அப்படின்னா நம்மளால் அந்த அளவுக்கு ஒன்றும் இது பண்ண முடியாத மாதிரி தானே இருக்குது அப்படின்னோடனே, சரி விடு, அதெல்லாம் நீ இப்போதைக்கு எதையும் நீ யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை, பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை தான் நம்ம அடுத்தடுத்த இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகணும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, நான் அதெல்லாம் இப்போதைக்கு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைம்மா, எதாக இருந்தாலும் சொல்லிக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத காட்டியும் நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதுதான் நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் நம்மளால் இது பண்ண முடியாத மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னோடனே, சரி பார்ப்போம், அவளுக்கெல்லாம் நம்ம எதுவும் சொல்கிற மாதிரி இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இதுக்கப்புறம் வேலையை கிளம்பி போயிட்டாங்க. இருந்தாலும் எங்கள் அம்மா சொல்கிறப்ப அவங்களுக்குள்ளே இருந்த அந்த ஒரு மனசு கஷ்டங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறாங்கிறப்போ நம்ம மற்றவங்க இந்த மாதிரியெல்லாம் நம்மளை சொல்கிறாங்க பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அது எந்த அளவுக்கு ஒரு இதை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்மளால் இது பண்ணிக்க முடியுது. அப்படிங்கிறப்ப அதை நம்மளால் எதையும் இது பண்ணிக்க முடியலை அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயமா தோணுச்சு. அதனால நான் சொல்லிட்டேன், இது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எதையும் இது பண்ணிக்க வேண்டாம், எது எது செய்ய முடியுதோ அதை தான் நம்ம இது பண்ணிக்க பார்த்துக்குவோம் அப்படின்னோடனே, சரி நான் ஏதோ பார்த்துக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எந்த அளவுக்கு சமாளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு இதாக இருக்குது அப்படின்னோடனே, சரி பார்த்துக்குவோம், பண்ணுவோம், செய்வோம், அதெல்லாம் நம்மளால் எதையுமே இது பண்ணிக்க முடியாத மாதிரியான சூழ்நிலைகள் தான் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னோடனே, முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு இதுக்கான சூழ்நிலைகளுங்கிறது நம்மளுக்கு பார்த்து இது பண்ண ஒரு மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்மளுக்கு எதையுமே இது பண்ணிக்க முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி விடு, நம்ம அதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, பார்ப்போம், எதையுமே நீங்கள் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணுமா, நீ ஒரு நல்ல வேலை பார்க்குற, இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை பார்த்தனாலே போதும், அந்த வர்ற பணத்துலேயே நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் இது பண்ணிக்கலாம், எதுக்கு இவங்களையும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணுங்கிற தேவை இருக்குது, அதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய தேவைங்கிறதே கிடையாது. தேவைகளை நம்ம என்றைக்குமே இது பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்த சூழ்நிலைகளையுமே இப்போதைக்கு இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு இதில் தானம்மா இருக்குது அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் கரெக்டு தான், இப்போதைக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு என்ன இதோ அதை நம்ம பார்ப்போம், பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்மளால் சரி செய்ய முடியுதோ முடியலையோ அதாவது அடுத்தடுத்த விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம், நான் அதுக்கப்புறம் எதையும் இப்போ சொல்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க. நான் சொன்னேன், அதுக்காக நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் முடிஞ்ச வரைக்கும்
என்னால் முடிஞ்ச வேலைகளை நான் வந்து பண்ணிக்கிறேன், செஞ்சுக்கிறேன். நீ எதுக்கும் இதை பற்றி இது பண்ணிக்காத. எதுவுமே நடக்கிறது நடக்கட்டும். முடிஞ்ச இதை வந்து நம்ம அதுக்கு அடுத்ததுங்கிறத நம்ம பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொன்னேன் அவங்கள்ட்ட.